வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணால் எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு சின்ன ரெஸ்பைட்டு, இன்னும் 2 நாளைக்கு கூட அந்த ரெஸ்பைட் வரலாம். உடனே எல்லாரும் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு கோல்டு 5000க்கு போகுமா 7000க்கு போகுமான்னு கேட்காதீங்க, போகாது. பட் நேற்று ட்ரம்ப் ஆகிறதுல கொஞ்சம் மாற்றி பாட்டு பாடினார். அதனால் கோல்டு ஒரு 275 ரூபா குறைஞ்சிருக்கு. ஸோ 9015க்கு வந்திருக்கு. 24 கேரட்டு 98 வந்திருக்கு. பாகவதர் பாட்டை கொஞ்சம் மாற்றி பாடியிருக்காரு. பட் திரும்பி ஏதாவது ஒன்று வரும், திரும்பி அதை 10 தாண்டி போகும். ஸோ 36ங்கிற டார்கெட்டுக்கு நம்ம ஃபிக்ஸ்டு வெயிட் பண்ணுவோம். அதனால் அதுக்கப்புறம் நம்ம கவலைப்பட வேண்டாம். 2வது, நம்ம ஊர் பாகவதர், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு ஆர்பிஐயில் உட்காந்துட்டு இருக்கிற பாகவதர் எப்படியாவது டாலருக்கு அகேன்ஸ்டாக ரூபாவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் துபாயில் டாலரை ஷார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இது ரொம்ப நாள் தாங்காது. நான் இப்போ தான் குங்குமணத்துலேருந்து வரேன். அதில் பள்ளிப்பாளையத்துலேருந்து சில பேர் என்னை பார்த்தாங்க, திருப்பூர்லேருந்து சில பேர் பார்த்தாங்க, கரூர்லேருந்து சில பேர் பார்த்தாங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் சைனா சடனாக விலையை குறைச்சிட்டான் சார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், சைனா விலையை குறைப்பான் சார். ஏன் சைனா விலையை குறைப்பான்? 20% அங்கே விழுந்துருச்சு யுவான். அதை கரெக்டாக ஆல்ரெடி விலையை குறைச்சி சரக்கு இறக்குறான் சார். பங்களாதேஷும் ப்ராப்ளமாக இருக்குது சார் அப்படின்னாங்க. ஸோ நம்ம ரூபா இப்படியே நிறுத்தி வச்சோன்னு வைங்க, நம்ம பெரிய முதலாளிகள் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் சிறு வியாபாரம் காணாமல் போயிடும். ரீசண்டாக ஒருத்தர் சிக்ஷத் பேரோஸ்கார் அப்படின்னு எழுதுவார், விவேக் கௌல் அப்படிங்கிறவர் ஒரு கிராஃப் போட்டிருக்கிறார். ஜிடிபியில் எக்ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ பெருசுன்னு. அது பீக் ஒரு ப்ளூ டர்பன் போட்டு ஒரு முட்டாப்பையை சுற்றின்னு இருந்தோம். அந்த காலத்தில் 16.9% ஆஃப் ஜிடிபி வெறும் மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் மட்டும் இருந்தது. இப்போ அந்த கிராஃபை பார்த்து பாருங்கள், இறங்கிடுச்சுன்னு. டு சச் அன் எக்ஸ்டென்ட் போன வருஷம் என்ன ஆச்சுன்னா, சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வேர் ஹையர் தென் மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ். நீங்கள் ரூபாவை அப்படி ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்கன்னா, இன்றைக்கி பள்ளிப்பாளையத்தில் நடக்கிறதும், திருப்பூரில் நடக்கிறதும், கரூரில் நடக்கிறதும், எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எல்லா இடத்துலையும் நடக்கும். முதலாளிங்க ஹாப்பியாக இருப்பாங்க. சிறு தொழில் பண்ணுறவங்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்கன்னா கஷ்டத்தில் இருப்பாங்க. அண்ட் விராலாச்சாரியா சொல்கிற மாதிரி மார்க்கெட்டு நம்மளுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கும். அதனால் அது இன்றைக்கா நாளைக்கா 6 மாதம் கழிச்சான்னு தெரியாது. டபக்குன்னு 70லேருந்து 85 87 வரைக்கும் போச்சுல்ல. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸால் மூழ்கிக்கிட்டார். அது மாதிரி இந்த ரூபாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது எங்கேயும் வேலைக்கு போகாது. சைனாக்காரன் குசியில் இருப்பான். ஏன்னா அவன் யான்லேருந்து எல்லாத்தையும் இறக்கினே இருக்கலாம். இப்போ இந்த பிள்ளையார் சிலை 2 பேர் மணலில் பண்ணுறத கூட நம்ம மேட் இன் சைனா தரேங்கிறான். ஸோ விநாயகர் சிலை, கடவுள் ஃபோட்டோ எல்லாமே சைனாலேருந்து ப்ராஃபிட்டபிளாக நடக்கிறது பிஸ்னஸ். அண்ட் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் கம்மியாயிடுச்சு, நம்ம இம்போர்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போ ரூபா ப்ரெஷரில் டெஃபினட்டாக வரும். இந்த ரூபா ப்ரெஷரில் வந்துருச்சுன்னா தங்கத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரூபாவை வச்சு தங்கத்தை அவனும் தரமாட்டான். பச்சை நோட்டை நீட்டினா தான் தங்கம் வாங்க முடியும். மொத்தம் பச்சை நோட்டு நீட்டு வாங்கின அப்புறம் தான் லாபத்துக்கு உங்கள் கடைக்கு வருது. அதனால் பி கேர்ஃபுல். இப்போ கோல்டு ஜுவல்லரி ஸ்டாக் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் கட்டத்தில் வரத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. கோல்டு ஜுவல்லரி மட்டும் பண்ணுறவங்கள கொஞ்சம் ஈஸ் பண்ணிக்கிறது பெட்டர். அதே மாதிரி இப்போ நீங்கள் டைட்டன் வச்சிங்கன்னா உனக்கு பல ஜோலிகள் இருக்குது. அதில் ஒரு ஜோலி தான் கோல்டு. தனிஷ்குங்கிறது கோல்டு. அப்புறம் மியான் மொத்தம் 16 கேரட் கோல்டு கொண்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், ஹை எண்டுக்கு ஒரு மாடல் வச்சுருக்கிறான். அதை விலையே பார்க்காம வாங்குகிற மாடல் ஒன்று வச்சுருக்கிறான். ஸோ அவனுக்கு ப்ராப்ளம் வராது.
மற்றவங்க எல்லாருக்குமே ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. நேற்று முத்தூட் ஃபைனான்ஸ் டிவிடெண்ட் 22 ரூபாவோ 25 ரூபாவோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கோல்டு லோனுக்கு ஃப்யூச்சர் பிரகாசமாக இருக்குது. எஸ்பெஷலி முத்தூட் ஃபைனான்ஸுக்கும் மணப்புரமுக்கும். 2 நாளாக மார்க்கெட்டை பற்றி பேசலையே சார்ன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டை ஏத்தரிச்சே நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், இதெல்லாம் ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்த்துட்டு நம்ம பண்ணணும்னு. இன்றைக்கி காற்றை இறக்கிட்டாங்க பலூன்லேருந்து. மார்க்கெட் காற்றால 100 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆச்சு. 181 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி ப்ளஸில் இருந்தது. அங்கேருந்து காற்றை இறங்கி இப்போ -400 பாயிண்ட்டு பேங்க் நிஃப்டி போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு நிஃப்டி நெகட்டிவில் இருந்துட்டு இப்போ +30 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஈவினிங் என்ன ஆகும்னு தெரியல. நடுவில் எல்லோரும் யூடியூப்பில் கொண்டாடிட்டு இருந்தோம், இது மாதிரி இவன் திரும்பி வந்துட்டான் நம்ம எஃப்ஐஐ, அதனால் எஃப்ஐஐ பையிங்னு போட்டாங்க. பார்த்தா எஃப்ஐஐ என்ன பண்ணிட்டான்னா, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் மற்றும் 5 ஐடி ஸ்டாக்ஸை அப்படி தூக்கி அப்படி வெளில வச்சிட்டான், டேக் இட் அப்படின்னு. ஸோ இது இன்னும் விற்க இன்ஃபோசிஸை இன்னும் மோசமாக எஃபெக்ட் ஆகும். ஏன்னா இதில் வந்து மார்க்கெட் ஃப்ளோட்டிங் வந்து 28% தான் இருக்கும். இன்ஃபோசிஸில் 85% ஃப்ளோட்டிங். அதனால் இன்ஃபோசிஸில் இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஃப்ளோட்டிங்னா ஸ்டாக் விச் இஸ் நாட் வித் தி ப்ரொமோட்டர், அது வந்து இன்ஃபோசிஸில் ஜாஸ்தி, டிசிஎஸில் ரொம்ப கம்மி. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து இவங்க செல் பட்டனை தட்டிட்டாங்க. இப்போது கூத்துக்குலமாக ஓடிட்டு இருந்த பேங்க்கும் பேங்க் நிஃப்டி அடி வாங்கினதுனால பாதாளத்துக்கு போயிடுச்சு. அடுத்தது நம்ம ஹெச்சிஎல் வந்து 8% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பெத்த டிவிடெண்ட்டும் கொடுத்துருக்குறான். அதனால் ஸ்டாக்கு 52 வீக் ஹை கிட்ட போச்சு. பட் திரும்பி ப்ரெஷரில் வரும் ஸ்டாக்கு. ஏன்னா இந்த குவார்ட்டர்லேயும் ரிசல்ட் நல்லா இருக்காது. 18 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இன்ஃபேக்ட் கொஞ்சம் மார்க்கெட்டில் அப்பா இருந்தது ஸ்டாக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் என்ன சொல்கிறான்னா, எவனோ ஒருத்தன் கிளப்பி விட்டு எங்கே எல்லாத்துக்கும் அடிக்கிறீங்களேடா, அது மாதிரி எர்னஸ்ட் அண்ட் யங்கெல்லாம் நாங்கள் வந்து ஃபாரன்சிக் ஆடிட்லாம் கொடுக்கல, ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், அது இத்தனை நாளாக சொல்லியிருக்கோன்னு சொன்னோடனே ஸ்டாக் ஏறிடுச்சு. நேற்று கீழே வந்தது. உங்களுக்கு ஹாக்கி தூக்கத்துக்கு ஒரு மேட்ச் கிடச்சிது. நீங்கள் ஹாக்கி தூக்கினீங்களா தூக்கலையான்னு தெரில. ஆனால் இப்போ விஷ்ணுலாம் என்ன சொல்கிறான், 605 பார்த்தாச்சு சார், இதெல்லாம் அட்ராக்டிவ் இல்லைங்கிறான். அப்படி பார்க்கக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து. சவுத் இண்டியன் பேங்க்கும் கர்நாடகா பேங்க்கும் புக் வேல்யூ கீழே போயிட்டுருக்கு. நீங்கள் நல்லா கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு. ஃப்ளிப்கார்ட் வந்து $70 பில்லியன் ஐபிஓ 2025 எண்டில் போடலான்னு இருக்கிறான். 70 பில்லியனுங்கிறது எவ்வளோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 70 பில்லியன் இன்ட்டு 85, அது வந்து பல லட்சம் கோடி போகும். இந்தியாவில் அது வந்ததுன்னா லிக்விடிட்டியை மார்க்கெட்டில் டெம்பரரியாக ட்ரவுன் பண்ணிடும். வேல்யூவேஷனே 5.5 லட்சம் கோடி. அங்கேருந்து 10 லட்சம் கோடி போனால் தான் டபுள் ஆகும். அப்போ இந்தியாஸ் 4th லார்ஜஸ்ட்டு வேல்யூபிள் கம்பெனி ஆனோம். டாப் 2 வந்து ரிலையன்ஸு, டிசிஎஸ்ஸு. அதுக்கப்புறம் இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வேல்யூ வந்தப்பறம் அது ஏறி இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக் வந்தீங்கன்னா மார்க்கெட் டிஎம்டி ஆகிடும். அதுக்கப்புறம் என்னென்னா, ஃப்ளிப்கார்ட் வந்து அம்பானியோட ரிலையன்ஸ், ஜியோ மார்ட்டு, டாடா குரூப்பு, அமேசான் இவங்களோட மோதுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வால்மார்ட்டோட பேக்கிங் இருக்குது. அதனால் இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. முத்தூட் ஃபின்கார்ப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, bankbazaar.comல 1% வாங்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஓவராலாக என்னென்னா, இப்போ வந்து நோவோ நார்டிஸ்க்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த நோவோ நார்டிஸ்க் தான் வந்து ஹியூமன் இன்சுலின் போடுவான். இது இன்ஜெக்டபிள்ஸில் வரும். அதை வந்து இப்போது நாங்கள் டிஸ்கண்டினியூ பண்ண போகிறோம். ஏன்னா ஓசம்பேக்கு எங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஃபேக்ட்ரி ஸ்பேஸ் இல்லை தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. இது இந்தியன் கம்பெனிஸ் லூபின், எரிஸ் லைஃப் சயின்சஸ், ஜைடஸ், கேடிலா ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் வந்து கேடிலா ஒன்று தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். எரிஸ் லைஃப் சயின்சஸ் ரொம்ப காஸ்ட்லி. இன்னொன்று வந்து லூபின் ப்ரமோட்டரை பற்றி எனக்கு தெரியாது. ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்க, இதுதான் ஃபார்மாவில் நியூஸு. ஏத்தர் எனர்ஜி என்ன பண்ணுறான், ஐபிஓ கொண்டு வரான். 2626 குறைச்சிட்டான். இது இந்த மாதத்தில் வர ஐபிஓ ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறது. இதில் வந்து ஆஃபர் ஃபார் சேல் அட் 12 மில்லியன் 11 மில்லியன் ஷேர் ஆக்கிட்டாங்க. இதில் வந்து ஹீரோ நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிட்டான். ஹீரோவுக்கு சுமார் 45% ஸ்டாக் இருக்குது. ஓவராலாக என்றைக்கு வேணால் ஹீரோ இவங்கள முழுங்கிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்துஸ்தான் யூனிவர் வந்து இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் கம்பெனி ஒன்று இருக்குது. மூஞ்சியில் பூசுகிற ப்ராடக்ட்டு மினிமலிஸ்ட்டுங்கிற ப்ராடக்ட் உங்களுக்குலாம் நிறைய தெரிஞ்சிருக்கும். அந்த மினிமலிஸ்ட்டை ஃபுல்லாக வாங்கிட்டான். அதை வந்து அவனோட டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரென்த் வச்சு விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓவராலாக வந்து இன்றைக்கி
2 நாள் ஏறின மார்க்கெட் வீக்காக இருக்குது. ஏறி ஓடினா கூட எப்போ நாள் ஓடும், எப்போ வேணால் பிடிச்சி இழுத்துப்பாங்க. தங்கம் வந்து இப்போதைக்கு கரெக்டாக கீழெல்லாம் போகாது, இன்னும் மேலே ஏறுங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா யாருமே பேசி முடிக்கலைங்கிறது கிளியராக தெரியுது. நன்றி, வணக்கம். எங்கள்கிட்ட 4 சேனல் இருக்குது. மணி பேச்சுன்னு மலையாளத்தில், மணி மாத்துன்னு கன்னடா, மணி மாத்தலுன்னு தெலுங்குலேயும், பைசா போல்தா ஹே ஆனந்த் ஸ்ரீனிவாசனுங்கிறது ஹிந்திலேயும் இருக்குது. இதில் அந்தந்த பாஷை தெரிஞ்சவங்களுக்கு அந்த வீடியோவை அனுப்பிச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது, ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.